கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் நல்ல பழம். கொய்யாப்பழத்தில் என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம்னா, நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக், எதிர்ப்பு சக்தி உண்டாக்கக்கூடிய இது ஒரு கொய்யாப்பழம். இந்த பாதாம்பல், கூல்ட்ரிங்க்ஸு இதுக்கெல்லாம் இது எவ்வளவோ பரவாயில்ல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது நமது பண்ணையில் காலையில் வெள்ளாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வெளி மசால் போடுவோம், சவுண்டல் போடுவோம், அகத்தி போடுவோம், பட்டத்தில் போடுவோம். இப்படி டெய்லியும் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி போடுவோம். சாயந்தர டைமில் கடலக்கொடி, மதியம் ஒரு 11-12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பர் அரைச்சி போட்டுருவோம். இதுதான் நம்ம வெள்ளாடுகளுக்கு போடக்கூடியது. கிடா குட்டிகளுக்கும் நம்ம கொஞ்சம் நல்ல அடர்த்தியோடு கொஞ்சம் போடுவோம். கிடா குட்டிகள் என்ன நம்ம கறிக்கு வளர்க்குறோம். அதே மாதிரி பெட்டை குட்டிகளுக்கு வளர்ப்பு, அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டை குட்டிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அடர்த்தி வேணும். ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய தீவனம் நல்லா கொடுத்தா தான் அந்த குட்டிகள் வளர்ச்சி நல்லா இருக்கும். அதேமாதிரி எந்த ஆடு வாங்கினாலும் அது நல்ல ஒரு பால் வர்க்கம் உள்ள, அதாவது நாட்டாடாக இருக்கட்டும், தலைச்சீரையாக இருக்கட்டும், கொடி ஆடு இருக்கட்டும், கன்னி ஆடு, மொதல் 3 மாதம் குட்டிக்கு எந்த அளவுக்கு பால் கிடைக்குதோ அதை பொறுத்து தாங்க அடுத்தடுத்து வளர்ச்சி, குட்டியோட வளர்ச்சி இருக்கும். குட்டிக்கு நல்லா ஒரு 3 மாதம் நல்லா பால் இருந்துச்சுன்னா உண்மையாலுமே அந்த குட்டி வந்து சூப்பராக வரும். அதேமாதிரி நாம் அதுக்கு கொடுக்கக்கூடிய பூச்சி மருந்து, லிவர் டானிக்கு கரெக்டான டைமுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பூச்சி மருந்தை கரெக்டாக கொடுத்தோம்னா குட்டி சூப்பராக வரும். இந்த ஆடு அந்த ஆடு அப்படின்னு தான் கிடையாதுங்க. சில பேர் பேசுவாங்க, நான் அது பெரிய ஆட்டை கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவேன், இதுதான் வெயிட் கெயின். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, ஆட்டில் வந்து நல்ல பால் இருந்துச்சுன்னா அந்த குட்டி சூப்பராக வந்துடும். இதுதான் உண்மைங்க. ஹே பாய்ஸ், உங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு தீவனம் போட்டேன். ஸோ நடுவில் ஒரு 5 மணி நேரம் கேப்பு, நல்லா செரிமானம் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த தீவனம். அவசரப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க பசுந்தீவனம் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நீங்கள் இருந்த ஃபீல்டு நல்ல மேய்ச்சல்லேருந்து வந்தீங்க, புரியுது. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சூப்பர் நேப்பர் அரைச்சி வச்சுருக்கேன், கண்டிப்பாக கொடுக்குறேன். நவருங்க. சாயாடு தனியாக, இந்த மாதிரி வளர்ப்பு குட்டி, கடா குட்டிகள் தனியாக தீனி போடும்போது அதுங்களுக்கு தீனி நல்லா கிடைக்கும். தேவையான தீனி அதை சாப்பிட்டுக்கும். பெரிய ஆட்டோட விடும்போது பெரிய ஆடு முந்திக்கிட்டு இடிச்சுக்கிட்டு சின்ன குட்டிங்களை திங்க விடாது. இது பாருங்கள், இந்த மயிலம்பாடி பாய்ஸ் என்ன ஆவலாக இருக்கானுங்க. பச்சை தீவனத்தை, அதாவது பசந்தீவனத்தை பார்த்தோன்னே வெறி கொண்டு திரியிறானுங்க. உங்களுக்கு போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த குட்டிகள் நம்ம வந்து வீடியோ போடும்போது சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டிங்க, அதிலே கேட்டிங்க என்ன விலைன்ட்டு. இது சந்தை விலைப்படி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி 9,000 ரூபா விலை வரும். ஒரு குட்டியோட விலை 9,000 ரூபா. அதே மாதிரி கறி பர்சன்டேஜ், அதாவது கறி சதவீதம், தலைச்சேரி கிடாவுக்கும் நாட்டாடு மேய்ச்சலில் போகிறதுக்கும் கறி பர்சன்டேஜ் எதில் கூட இருக்குன்னா, நாட்டாடு மேய்ச்சலில் போகிற நாட்டாடுக்கு தான் கறி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். இது உண்மைன்றவங்க கமெண்டில் போடுங்க. அதாவது தலைச்சேரிக்கும் நாட்டாடு கிடாவுக்கும் கறி பர்சன்டேஜ், நாட்டாடில் மேய்ச்சலில் மேய் பார்த்திங்களா நாட்டாடு, அதோட கறி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். 1 கிலோவுக்கு 700 கிராம் கறி கண்டிப்பாக இருக்கும். தலைச்சேரி 100 கிராம் 150 கிராம் கம்மியாக தான் வரும். இது பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பர் அரைச்சி போட்டாச்சு. செம்மறி ஆட்டுக்கு ஒரு வேலை,
வெள்ளாடுகளுக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அடை தீவனம் போட்டோம் இவனுங்களுக்கு. தீனி பத்தலாம் நினைக்கிறேன், தீனிக்கு அலையிறானுங்க. இங்கே ட்ரே எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து மொதல் நாள் 2 நாள் வந்து நான் தீவனம் அதிகமாக போட்டேன். அதனால் வந்து எல்லாம் கழிச்சல் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க மேய்ச்சலில் வந்த குட்டி அப்படின்றப்ப எடுப்பில் அடர் தீவனம் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. குட்டியோட வயிறு ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்கும், கழிச்சல் எடுக்கும், நம்மளோட தீவனமும் வேஸ்டேஜ் ஆகும். அது இந்த மாதிரி மேய்ச்சல் குட்டிக்கும், அதாவது 3 மாத குட்டி அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போதும் அடர் தீவனம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கணும்.